அதனாலதான் சொல்றோம், பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்கய்யா, தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்க. அவரு பேரை சொல்லிக்கிட்டு பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி. மக்களை நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? அதனாலதான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். எல்லா என் மக்களுக்கும் என் இன சொந்தங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது, ஒரு கட்சிக்கு போட்டி அப்படிங்கிறத எப்படி ஏற்கிறீங்க? ஒரு கட்சியின் கோட்பாடு, அந்த கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு கோட்பாடு, அதுதான் போட்டி, மாற்றா இருக்க முடியும். இப்போ நாங்கள் இவங்க எல்லாம் ஒரே அணியாக இருக்காங்க பாருங்க, எல்லாரும் பெரியாருங்கிறாங்க, பெரியார் இல்லாத இங்கே ஒன்றும் இல்லைங்கிறாங்க. நாங்கள் மட்டும் பெரியாரால் எங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறோம். உங்கள் கோட்பாடு மாறுதா? புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுது? பெரியார் தந்தைங்கிறாங்க. என் மொழியை சனியன்னு சொன்னவர் எனக்கு எப்படி தந்தையா இருக்க முடியும்னு கேட்குறேன். பெரியார் தான் எல்லாம்ங்கிறாங்க. என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியாருங்கிறோம். கோட்பாடு மாதிரிதா? இது அடிப்படை. அவர்கள் திராவிடம்ங்கிறாங்க, நாங்கள் தமிழர்கள்ங்கிறோம். அவங்க ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்திருக்கிறார்கள், நாங்கள் உண்மையின் நேர்மையின் பக்கம் நிற்கணுங்கிறோம். அவங்க வாக்குக்கு காசுங்கிறாங்க, அது இல்லைங்கிறோம். அது தன்மான இழப்பு, தமிழ் பேரினத்தின் அவமதிப்பு, விற்காத உன் மதிப்பு மிக்க உரிமையேன்னு நாங்கள் நிற்கிறோம். இந்த களத்தில் ரெண்டு நிற்குது. அப்போ இது மாறி மாறி நீங்கள் பார்க்கணும். இந்திய அரசியல் மும்மொழி கொள்கைங்குது, திராவிட அரசியல் இருமொழி கொள்கைங்குது. இருமொழி கொள்கைங்குது, நாங்கள் ஒரே மொழி, கொள்கை மொழி, விரும்பினால் எம்மொழியும் கற்பம்ங்கிறோம். இப்போ ஒவ்வொன்றுலையும் மாறுபாடு, இந்த மாறுபாடு தான், இதை தான் நீங்கள் பார்க்கணும். நாங்கள் திராவிடர்கள் அந்த பக்கம் நில்லு, நாங்கள் தமிழர்கள் இந்த பக்கம் வா. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சாதி தான் முக்கியம், மதம் தான் முக்கியம், எங்கேயோ போ, ஆனால் எல்லாத்தை விட என் மொழியும் இனமும் தான் எனக்கு முதன்மையானது, இங்கே வா. எனக்கு எனக்கு எல்லாத்தை விட என் மண்ணின் வளமும் என் மக்களின் நலம் தான் முதன்மையானது, இங்கே வா. அதுதான் மக்கம். பதவி என்பது மக்களுக்கான உதவி அப்படின்னா எங்கூட வா. பதவி என்பது பணத்தை சேர்க்க, அதை பத்திரமா வச்சு பாதுகாக்க அப்படின்னா அங்கிட்டு. இப்போ இந்த கோட்பாட்டு அளவில் நீங்கள் என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் திருப்பி வந்து இந்த கட்சி இதை ஒழிச்சிடணும், இதை ஒழிச்சிடணும். எதை வச்சு ஒழிப்பீங்க? கத்தி வச்சா, அருவாலை வச்சா, கடப்பாரை வச்சா, கோடாரி வச்சா, எதை வச்சு? ஆகச்சிறந்த அதை தாண்டிய கோட்பாடு கருத்தியலை வச்சு தான் இதை புரட்டி போடணும். அப்ப மாற்று என்பது இந்தியம், திராவிடம், இந்த கோட்பாட்டுக்கு மாற்று என்பது தமிழியம் தான், தமிழ் தேசியமாக தான் இருக்க முடியும். அதை தானே இருக்கணும். நீங்கள் அந்த கோட்பாடு தானே வைக்க முடியும். நான் சொல்றேன், தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, விரும்பினால் உலகின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி கற்போம், அப்படி ஒரு கோட்பாட்டை சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்கள் அப்படி இப்போ எப்படி பேசுவீங்க? நீங்கள் ஒரு கோட்பாடு இருக்குது, நீங்கள் தாராளமயம், தனியாரமயம், உலகமய பொருளாதார கொள்கையில் என் நாடு இருக்குது, நான் அதை எதிர்க்கிறேங்கிறேன். இந்தியா சொல்லிடுச்சுன்னா சொன்னா நான் எதிர்க்கிறேங்கிற அந்த கோட்பாட்டை நான் ஏற்கலை. நான் தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரத்துக்கு வரேன். இதுதான் காந்தி கண்டது, எங்கள் தாத்தா ஜேசி குமரப்பா கண்டது, இதுதான் எங்கள் தாத்தா காமராஜ் கண்ட கனவு, தற்சார்பு. அதில் கூடுதலாக ஒன்று சொல்கிறேன், பசுமை பொருளாதாரம்ங்கிற வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டுகிற, வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற பசுமை தாய்மை பொருளாதாரம்ன்றேன்னா எப்படி? சாராய கடையை மூடுவேன், 50,000 கோடி இழப்பு, மாற்று வருவாய் பெருக்கம், பால் இருக்கு, 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடிக்கு பாலின் சந்தை மதிப்பு இருக்கு தமிழ்நாட்டில். அப்ப இது முக்கியமா? அது முக்கியமா? இது கொல்லும், இது வாழ வைக்கும், இது விஷம், இது சத்து உணவு. இப்ப எதை நம்பிக்க? நீ ஆவின் பால் விற்கிற அரசு வழக்குதானா? இல்ல. அதை ஏன் நீ கேட்கறது இல்ல? ஆவின் பால் விற்குது, கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் விற்குது, ஆவின் நிறுவனத்தில் வேலை செய்யறவன் அரசு பணியாளன். எங்க பசு எங்க? உனக்கு பால் எங்க? ஆந்திராவில இருந்து. நீ ஏன் மாடு வளர்க்கல? பால் குடிக்கும் போது வக்கனையா பால் குடிக்கும்போது மாடு வளர்க்குறது அவ்வளோக்கு வேளமா? என் தாத்தன் மாதாவரத்தில் பால் பண்ணி கொண்டாந்தாரு காமராஜ். இப்போ மாடு வளர்த்தே இல்லை, அது அரசு வேலை தானே, போய் போட்டு வேலை பார்த்தில. ஏன் முன்ன டாஸ்மார்க்கில் சாரக்கூத்தி கொடுக்குறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம், அப்போ சாப்பாடு போடுற விவசாயி கவர்மெண்ட் வேலையாக இருக்கக்கூடாது,
ஆடு மாடு வளர்க்க இருக்கக்கூடாது. ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற வெட்டினியர் டாக்டர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம். அந்த ஆடு மாடு வளர்க்குறேன் ஆத்தாளப்பே மாமச்சின்னு அரசு எம்ப்ளாயா இருந்துடக்கூடாது. எப்படி இப்ப மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு நீ வரவே இல்லையே, வரவே இல்லையே. நீ உன்கிட்ட விதை இல்லை, நீ விவசாயம் செய்யறதுக்கு விதை இல்லை. சின்சாண்டா மேன்சாண்டா நிறுவனத்துக்கிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு கவலை இருக்கு இந்த தலைவர்கள்ல? இந்த போட்டியிடுற இந்த திராவிட கூட்டணிக்கு ஒருத்தனை சொல்லு எங்க 22,792 விதையை ஒரே நாள மன்மோகன் சிங் ஆட்சியில் சின்சாண்டா நிறுவனம் மேன்சாண்டா நிறுவனத்துக்கு எடுத்து கொடுத்த பெருந்தகைகள் இவர்கள் தான். எல்லாரும் கூட இருந்தாங்க. இந்தியாவிலே 2 கிழவந்தாள் தான் அந்த நெல் நிறுவனத்தின் தலைவர் ராத்தால் ரிச்சாரியா, இன்னொருத்தர் எங்க அப்பா நம்மாழ்வார். எல்லாம் 2 பேரும் போயிட்டான். இப்ப நெல் எங்க இருக்கு? விதை எங்க இருக்கு? உன்ட்ட தக்காளி விதை, கத்தரி விதை, பூசணி விதை, வெண்டைக்காய் சுரக்காய் விதை வச்சிருக்கியா? எங்க வச்சிருக்க? ஒன்றும் கிடையாது உனக்கு. நீ ஒரு தக்காளி கிலோ விதை இருக்கு, எடுத்து போடு, முளைக்காது. மறுபடியும் விதைக்கு 1 கிலோ விதைக்கு 5000 ரூபாய் அவன்கிட்ட போய் வாங்கிட்டு நான் விதையிலிருந்து மீண்டு எழணும்னு துடிக்கிறேன். என் மொழி செத்துருச்சு. தமிழ் மீட்சி அப்படின்னு இந்த தலைமைகள் ஏதாவது பேசுமா? எல்லா படமும் ஆங்கில பேர் வச்சு வருது, எல்லா நுட்பக்கலைங்களும் ஆங்கிலத்தில் வருது, தமிழ்ல பேச தெரியல. அலைபேசியில தங்கிலீஷ்னு ஒரு ஆப் வருது. அவ்வளவுதான். இது ஒரு இனம் செத்துருச்சு. நான் மீட்சி வரணும்னு நினைக்கிறேன், மறு கட்டமைப்பு செய்யணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு வேலை செய்யறது இதோட போய் இது மாற்று இது போட்டி இல்லை. நீங்க எல்லாரும் போட்டியை போடுங்க. எனக்கு போட்டி யாருன்னு கேட்கிறேன். என் கோட்பாட்டுக்கு போட்டி யார்? தண்ணி விற்பனைக்கு அல்ல. தண்ணீர் உலக உயிர்களின் உயிர் தேவை. அது விற்பனை பண்டம் அல்ல, மிக உயர்ந்த சந்தை பொருள் அல்ல. தடை. நான் ஆட்சிக்கு வந்தா தடைங்கிறேன். இதுல எந்த கட்சி சொல்லும்? நோ பிளாஸ்டிக், பாலித்தீன், குளைமம், நெகிழி கிடையாது. மாற்று பயன்பாட்டுக்கு வரணும். தடை. ஏன்னா என் நாட்டை குப்பை மேடு ஆக்குது. இது கடலுக்குள்ள மீனின் எண்ணிக்கை விட அதிகமா நெகிழியின் எண்ணிக்கை இருக்குது. கடல் நெகிழியின் அகழியா மாறிடுச்சுங்கிறார் கவிப்பேரரசு வைரமுத்து. இப்ப நான் என்ன செய்யலாம்? தரையில் இருக்கிறத மறுசுத்திகரிப்பு செய்யலாம், கடலுக்கு இருக்கிறத என்ன செய்யலாம்? அப்போ எதை நோக்கி நீ நகர்ற? நான் மரத்தோட பேசிட்டுக்கேங்கிற, கடலோட பேசிட்டுக்கேங்கிற, தண்ணியோட பேசிட்டு இருந்தேன். டே அதெல்லாம் இல்லைன்னா நீ வாழ முடியாதா? அப்ப அடிப்படை அறிவே இல்லாத ஒரு கூட்டம் பதறா சுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். எனக்கு முன்னாடி பேசினா நாங்கெல்லாம் அப்பா எங்க முன்னோர்கள் விழிப்புறல. எங்க தாத்தா சொன்னாரு, பாலை விற்கிற மாதிரி தண்ணீரை விற்பாண்டா அப்படின்னு. நாங்க எச்சரிக்கல. விளைநிலங்கள் எல்லாம் வீட்டு மனைகளா விற்பாண்டா, எச்சரிக்கல. இன்னைக்கு நான் பேசும்போது சிரிப்பா இருக்கு. மரம் இல்லைன்னா காற்று எது? காற்று எது? பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது. காரணம் யார் சொல்வா? பிரதமர் சொல்வாரா? இல்ல சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்வாரா? இல்ல இந்த நாட்டில் இருக்க இந்த கட்சிகள் சொல்? பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறகுது. எங்களுக்கெல்லாம் கற்பித்தது போயல, இந்த பான்பராக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்தினா புற்று வரும்னு சொன்னாங்க. இப்ப கூட புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிருக்கு கேடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப புகை 1 வயசு குழந்தை என்ன பிடிச்சது? எதுக்கு பெண்களுக்கு அதிக மாறு புற்று வருது? 3 வயது குழந்தை புற்றுநோய் மருத்துவமனையில் இருக்குது. ஏன்? தாயின் பால் மாறல பால் உண்டதை தவிர எதுவும் முன்னாத குழந்தை புற்றுநோய் வந்து சாகுது. ஏன்? காரணம் யாராவது சொல்லு. காற்று நஞ்சாயிருச்சு, நீர் நஞ்சாயிருச்சு, உணவு நஞ்சாயிருச்சு. உயிர் தேவையா இருக்கிற 3மே விஷமாயிட்ட பிறகு அப்புறம் உங்களால நம்பிக்கையோட வாழைப்பழத்தை சாப்பிட முடியுமா? உங்களால நம்பிக்கையோட மாம்பழத்தை சாப்பிட முடியுதா? மனச்சான்றோட பதில் சொல்லுங்க. நீங்க தட்டுல வச்சிருக்கிறது நஞ்சா உணவா? நீங்க குடிக்கிற போத்தல குடிக்கிற தண்ணீர் உங்க மனச்சான்ற சொல்லுங்க, அது தண்ணீரா விஷமா? எதுவுமே தெரியாது. ஓட்டு போட்டுறணும், வந்துடணும், வாழ்க ஒளிகன்னு கத்திரணும், கோஷம் போட்டுறணும், நாட்டாண்டணும். இதெல்லாம் தெரியாது. எனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க. தெரிஞ்சா போடுங்க, போடலைன்னா விடுங்க. என்னை தூக்கி சுடுகாட்டில் போடுங்க. ஒரு நாள் தேடுங்க, இருந்தா வருவேன், இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு முன்னாடி கத்துனவன்லாம் எங்க? நான் தேடி பார்க்கணும். அன்னைக்கே சொல்லியிருக்காங்க என் பாட்டு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையத அரண்னு எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எழுதுனா? ஏன் உனக்கு அறிவு எங்க போச்சுத? படிச்சு இல்ல. இது எங்க போச்சு? அது எங்க இருக்கு? மணி நீர் இருக்கா, மண் இருக்கா, மலை இருக்கா, அணிநிலர் காடு இருக்கா? எல்லாத்தையும் ஏன் அழிச்ச? ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, நானும் கேட்க கூடாது. அப்ப எப்படி? உன் ஓட்டு என்னை வச்சு என்ன பண்ண போகுது சொல்? என்ன பண்ண போகுது சொல்? அது ஓட்டு என்ன பண்ண போகுது? ஒரு அற்ப 1000-500க்கு தன் மதிப்புமிக்க உரிமையை விற்கிற என் மக்களை அரசியல் படுத்தாம ஆக்குனது யார்? யார் ஆக்குனது? யாராவது சாராயத்துக்கு வீரன் பேர் வைக்கிற உலகத்துல ஏதாவது ஒரு தலைவங்க ஆட்சி? சாராயத்துக்கு வீரன்னா அப்ப நான் மேடையில ஏறி என் பாட்டன் பூலித்தேவன் வீரன், என் பாட்டன் தீரன், சின்னமலை மருதுபாண்டியன், எங்க பாட்டி வேலநாச்சார், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், பெரும்பிடுகு முத்தரையன், பண்டாரவன்யன். நான் பைத்தியக்காரனா? நீ பைத்தியக்காரனா?
என் தலைவன் பிரபாகரனை போல நான் பேசாண்டா, வீரன்னா நீ குவாட்டு குத்தி வச்சு விட்டுருவ, ஆஃபுக்கு வச்சு விட்டுருவ, அதை போட்டு அவன் வீரன் ஆயிடுவான். இதெல்லாம் என்ன நக்கல் அடிக்கிற நீ? வீரன்கிற சொல்ல நீ எவ்வளவு இழிவுபடுத்துற நீ? அப்ப சுபாஷ் சந்திர போஸ் ஒரு ஆஃப், பகத்சிங் ஒரு ஆஃப். என்னடா சிரிக்கிறீங்க? பாருங்க, நான் சீரியஸ் அப்படி சிரிக்கிறேன். என்ன நீனு சிரிக்கிற? அல்ல நெப்போலியன், நெப்போலியன் இருக்கா? மறந்துட்டேன் ஐயா, நான் மறந்துட்டேன். தம்பி எடுத்து கொடுத்ததுக்கு நன்றிடா. நெப்போலியன், அலெக்சாண்டர்லாம் வைப்போம். இதெல்லாம் தம்பி நீ நினைச்சு பாரு. கால கொடுமை. ஒரு தமிழ் வளர்க்கிற ஒரு நாட்டில் முதல்வரே சொல்றாரு, வணிகர்களை கூட்டி வச்சுக்கிட்டு உங்க வணிக நிறுவனங்கள் எல்லாம் நீங்க தமிழ்ல தயவு செய்து பெயர் வைக்கணும், ரெயின்போவை ரெயின்போன்னே தமிழ்ல எழுதுங்கன்ற. அது தமிழ்னு நினைச்சு சொல்றாரு. தம்பி, அது தங்கிலீஷு தமிங்கிலம்னு தெரியாம. அப்ப இவர் ஒரு எரிபொருள் வங்கியில் போய் நின்னேன். அது போடும்போது அது எழுதியிருக்கு, நீ ஃபியூச்சரை ஃபீல் செய். நீ அதை வந்து இங்கிலீஷில் எழுதிட்டான், நீ இன்னும் தமிழ் எழுதிட்டான். ஃபியூச்சரை அப்படியே ஃபியூச்சரை அப்படி எழுதி ஃபீல் செய். ஃபீல் அதை இங்கிலீஷ் எழுதி, அது தமிழில் எழுத்துல எழுதி ஃபீல்னு எழுதி செய். இந்த நீ செய் இடையில என்ன இருக்கு? எழுத்து தமிழா இருக்கு, ஆனால் தங்கிலீஷா இருக்கு. ஒரு 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 தேசிய இனத்தின் உலகத்தின் முதல் மொழியை இப்படி கொலை செய்யறத பார்த்துட்டு அந்த இனத்தின் மகன் அப்படியே நிக்கணும்னா இப்படி. எங்க தாத்தன் சொல்றான், தாயை பழிச்சவனை யார் தடுத்தாலும் விடாதரா, தமிழை பழிச்சவனை தாயே தடுத்தாலும் விடாதராங்கிறான். இப்ப நாங்க என்ன செய்ய சொல்லுங்க? இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில உங்க பார்வையில நல்லதுன்னு ஏதாவது நடந்துச்சா? நீங்க ஏதாவது சொல்ல மாதிரி பாயிண்ட்ஸ் நல்லதுன்னு இப்ப நீங்க கேட்கிற அளவுக்கு நான் தேடுற அளவுக்கு இருக்கு. சரி, என்ன சரிதானம்மா? நீங்க கேட்கிற அளவுக்கும் நான் பாயிண்ட்ஸ் அப்படின்னு தேடுற அளவுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னா சொல்லலாம். என்னன்னா, இந்தியாவிலேயே அதிகமா இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு இது நான் பெருமையா கருதுறேன். இந்தியாவிலே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் இது இல்லை. அதிகத்திற்கு அதிகமா இருக்கிற மாநிலம், ரொம்ப அதிகமா இருக்கிற மாநிலமா மாத்திருக்கிறாங்க. எந்த ஒரு மாறுதல், என்ன ஒரு ஒன்னு சொல்லுங்க உருப்படி. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அவங்க எந்த ஒரு வேலைக்கும் 40 ரூபா கேட்பாங்க, இவங்க கூட 20 ரூபா கேட்டு 60 ரூபா. அதுல கொஞ்சம் ஏற்ற இறக்க இருக்கே ஒழிய தம்பி, இதுல அதிமுக வந்தால் திமுகவிலிருந்து இது மாறுபடும். சாராய் கடையை மூடுவார்கள், எந்த வேலைக்கும் ஊழல் லஞ்சம் பெறமாட்டார்கள், பணியிட மாற்றமா, பணி நியமனமா, பணி உயர்வா, எதுக்கும் பெறமாட்டார்கள். அவர்கள் வந்தால் மலை மலையாக இருக்கும், ஆறு ஆறாக இருக்கும், வளங்களை கொள்ளையடிக்க மாட்டார்கள். அவர்கள் வந்தால் ஏதாவது ஒரு மாறுதல்னு ஒன்று இருக்கணும்ல, ஒன்றும் இல்லை, ஒரே கருப்பு சாப்பு ஒரு மாறுதல். இங்க கொடியில் அண்ணா இருப்பார், அங்கே இருக்க மாட்டார். இதே தான் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும். கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில எண்ணம் மாறாது, 4 பேருக்குமே மாறாது. அப்புறம் அதை போய் பேசி என்ன இருக்கு? இப்ப நாங்க தோற்றோங்கிறாங்க. தோற்று நீங்க எப்படி ஜெயிக்கணும்? ஏன் ஜெயிக்கணும்? தோத்தோம். யாருக்கிட்ட தோத்தோம்? என் பெற்றோர்கள்ட்ட, என் தாய் தந்தையர்கிட்ட, எங்கள் உடன் பிறந்தார்கள்ட்ட. நாங்க ஜெயிக்கணும். ஏன் ஜெயிக்கணும்? என் மக்களுக்காக. அதை என் மக்கள் முடிவு செய்யணும்.